இதுவரை தமிழில் யாரும் உங்களுக்கு காட்டாத பேங்காக் நைட் மார்க்கெட் வாங்க பார்க்கலாம். இதுதான் பேங்காக்லேயே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நைட் மார்க்கெட். ராத்திரி 8 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எனர்ஜியை. இன்றைக்கி நான் இந்த மார்க்கெட் முழுக்க வாக் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கடையோட ப்ரைஸையும் இந்தியன் ருபீஸில் சொல்ல போகிறேன். எந்த கடை டூரிஸ்ட் ட்ராப்பு, எந்த கடை லோக்கல் ஜம், அதுவும் சொல்ல போகிறேன். என்னோடய டோட்டல் பில் இன்றைக்கி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. வீடியோ எண்டில் ரிவீல் பண்ணுறேன், அது வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சுக்கும்விட் நைட் மார்க்கெட். இந்த நைட் மார்க்கெட் ஆக்சுவலாக டெர்மினல் 21க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த ஆப்போசிட் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கொரியன் பஸ் ஸ்டாப்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்த்தாப்பில் தான் இந்த சுக்கும்விட் நைட் மார்க்கெட் இருக்குது. பட்ஜெட் ட்ராவலில் தமிழில் பேசுகிற ஒரே சேனல். நோ ஸ்பான்சர்ஷிப், நோ ஃப்ரீ ட்ரிப்ஸ், எல்லாமே என்னோட பாக்கெட் மணி. சுக்கும்விட் நைட் மார்க்கெட் டூர் ஆரம்பிக்கலாமா? வாங்க போகலாம். இந்த சுக்கும்விட் நைட் மார்க்கெட்டை SW1 மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே SW1 மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் டெர்மினல் 21 அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரும்போதே உங்களுக்கு இந்த மார்க்கெட்டு தெரியும் அழகாக. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் பார்க்க முடியும். உள்ளே கொஞ்சம் அப்படியே நடந்து போனீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணி மக்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சுக்கும்விட் நைட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலை சுற்றி மக்கள் உட்காந்துருக்கிறதுக்காக டைனிங் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட் ஸ்டாலை சுற்றி நாலா பக்கமும் மக்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. மக்கள் இந்த மாதிரி ஸ்டால் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, ஃபேமிலி கூட இருப்பாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முதல் ஸ்டாப்பை பார்த்தீங்கன்னா இங்கே பாட் தாய் ஸ்டால் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. மெனுவை பாருங்கள். மெனுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 பாத் போட்டிருக்காங்க. 90 பாத்னா நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 270 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். இதுவே இந்தியாவில் நீங்கள் பாட் தாய் சாப்பிட்றோன்னா 500 ஆகும். இங்கே ஹாஃப் ப்ரைஸில் ஃப்ரெஷ்ஷாகவே குக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து சீ ஃபுட் செக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷ்ரிம்ப் இருக்குது, நிறையா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஷ்ரிம்பை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கூட நீங்கள் வந்து லைமே வந்து ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்பு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த கனவை இருக்குல்ல அதையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கனவை ஃப்ரை பண்ணி அப்படியே வந்து அழகாக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சீ ஃபுட்ஸ் தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து அழகாக ஃப்ரை பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் மக்கள் வந்து இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் தான் நிறைய இங்கே சாப்பிட்றாங்க இந்த தாய்லாந்தில். எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி சீ ஃபுட் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாமே வச்சுருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல் வித் சிக்கனு, தாய் பேசில் வித் பீஃப், அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ட்ரிங்கிங்க்கு உள்ள ஒரு பார் மாதிரி இருக்குது, சின்ன பார். ஸோ அந்த சின்ன பார்லேயே வந்து ஃபுட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து குடிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பாட் தாய் சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸில் ஒர்த்திட்டான்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு டிப் கொடுக்குறேன். பீக் டைம் ஈவினிங் 8 to 10. இந்த நேரத்தில் ஸ்டால் எல்லாமே ஃபுல் ஸ்விங்கில் இருக்கும். தவறி நீங்கள் ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா நிறைய ஸ்டால் வந்து ஓப்பன் ஆகிருக்காது. கரெக்டாக இந்த டைமில் வாங்க. ஐ லவ் தாய்லாந்து டிஷர்ட் வச்சுருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தாய்லாந்தில் அந்த கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸு தெரியுதுங்களா? அந்த யானையெல்லாம் வச்சு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. பாருங்க, சுற்றி சுற்றி வந்து நிறைய கடைகள் இருக்குது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே. ஸ்டாச்சு, சொவினியர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தெரியுதா? அப்படியே இங்கே வந்து ஆர்டர் பண்ணி அப்படியே வந்து அந்த டேபிளில் இருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஷாப்ஸும் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து குட்டி மார்க்கெட் தான். நீங்கள் டெர்மினல் 21 முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஏத்தாப்பில் வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ இதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபோன் அக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, சரிதா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த குட்டி இடத்துக்குள்ளதே வந்து அப்படியே வந்து பிரித்து நிறைய ஷாப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. சொவினியர் ஷாப்ஸ். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, தாய்லாந்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்கெயின் பண்ணி தான் வாங்க. அவங்க வந்து விலை வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினா தான் கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு குறைவாக வாங்க முடியும். அவங்க எப்படியும் வந்து தர்றது வந்து லாபத்துக்கு தான் தருவாங்க, நஷ்டத்துக்கு தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணியே வாங்க. சில இடங்களில் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்கெயின் பண்ணாலும் அவங்க தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணலாம். இந்த ஷாப்பை பாருங்கள், பாஸ்போர்ட் கவர் வந்து செல் பண்ணுறாங்க. 100 பாத் போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த 100 பாத்துனா உங்களுடைய நேமை வந்து அதில் கஸ்டமைஸ் பண்ணி அதில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. அதுக்காக தான் வந்து 100 பாத்து. இது வந்து ஹேண்ட்மேடு கீ செயின் தெரியுதுங்களா? ஸோ ஹேண்ட்மேடு கீ செயின் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து
உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் செக்ஷன் ஸ்மால் அப்புறம் வந்து பிக்கெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. வுட்டு வெல்வெட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக்ஸி ஃப்ளோரில் போட்டு பெர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. துபாய் சாக்கோன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃப்யூம் நேம்லாம் வச்சுருக்காங்க. ஆயிலெலாம் எடுத்து அவங்கள வந்து கிரியேட் பண்ணி தராங்க. உங்களுக்கு எந்த ஸ்மெல்லு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெர்ஃப்யூம் பண்ணி தராங்க. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு டிசைனும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை வாங்கி கொடுக்கலாம். அப்படி அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா நிறைய சன்கிளாஸ் போட்டிருக்காங்க. நல்ல டிசைனான சன்கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை செல் பண்ணக்கூடியவரை பாருங்கள், கரீபியன் ஸ்டைலில் அந்த ஹேர்லாம் வச்சுருக்காரு. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து சன்கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. போலரைஸ்டு இருக்குது, நார்மலான சன்கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி வகை வகையாக வந்து சன்கிளாஸ் நிறையா இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்ன மாதிரி காம்பினேஷன் போட்டிருப்பாங்கன்னா ஸ்வீட் மேங்கோ, ஸ்டிக்கி ரைஸு, கோகனட் க்ரீமு, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கிடைக்கும். பீஃப் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து போர்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. சாக்லேட் ஸ்வீட் வேப்னு சொல்லிட்டு வந்து இது வச்சுருக்காங்க தெரியுங்களா. சொல்லிட்டு வந்து இந்த கடைகள் வச்சுருக்காங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியுதுங்களா. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போர்க் வச்சுருக்காங்க, சிக்கன் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரி பூம்னு சொல்லிட்டு தாங்க்லோ லோஃபோக்கு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரிதா. சாக்லேட் ஜெல்லி, அப்புறம் வந்து இது வந்து கார்ன் நிறைய வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாமே ஷ்ரிம்ப், காஃபி கொஃபேன்னு சொல்லிட்டு ஏதாவது வச்சுருக்காங்க. நேச்சுரல் பனானா ஆல்மட்டு. இது வந்து ஃப்ரூட் செக்ஷன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சாத்தே தெரியுங்களா உங்களுக்கு. அந்த சிக்கனை வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபில் பண்ணி தருவாங்க. சிக்கனு, போர்க்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பீஃப் எல்லாமே கிடைக்கும் தெரியுங்களா. ஸோ அடுத்த சைடில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் செக்ஷன் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஜூஸ், ஸ்மூத்திஸ் எல்லாம் வந்து இந்த இதில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமோசா, மீன் ரோல் அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. அப்புறம் வந்து இதை பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆசாம் ஐக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜப்பான் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க தெரியுதா. நாங்கள் ஃபுட் ஆப்ஷன் வந்து இங்கே குறையவே இல்லை. எங்கே போனாலும் ஃபுட் உங்களுக்கு வந்து விதவிதமான ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பாருங்கள், எக்கை வந்து எவ்வளோ ஸ்மாலாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க தெரியுங்களா. இந்த மாதிரி இதில் வந்து எக்கை வந்து பொரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ எக் இவ்வளோ வந்து ஸ்மாலாக வந்து பொரிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் முதல்ல, இது நிறைய இடத்துல வந்து முதல்ல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸாக்டிக் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சார் க்ரொக்கடைல், இது வந்து க்ரொக்கடைல் இது தான். ஸோ இது மீட்டு க்ரொக்கடைல் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ பொரிச்சு தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்ட்ரிச், இது இந்த நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மீட்டும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது பாருங்கள், சின்ன சின்ன ஷ்ரிம்பு போட்டிருக்காங்க தெரியுதுல. தேளெல்லாம் பொரிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து பூரம், எவ்வளோ பெரிய பூரம் தெரியுதா. பூரான அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. இதையும் அந்த மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இது பாரு, இந்த ஆள் வந்து அந்த இதை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் இருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்தது நம்ம கனவை தானே, அல்லது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷாக அதை அழகாக பொரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ கிரில்டு ஷ்ரிம்பு. ஓகே, இன்றைக்கி நான் இந்த நைட் மார்க்கெட்டில் என்னெல்லாம் சாப்பிட்டேன், எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்கிறேன். பாட்தாய் பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ் ஆச்சுது. மாங்கோ ஸ்டிக்கி ரைஸ் 200 ருபீஸ் ஆச்சுது. கோகோனட் ஷேக் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் ஆச்சுது. லோக்கல் சீக்ரெட் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒன்று தந்தாங்க, அது ஒரு 180 ருபீஸ் ஆச்சுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து 800 ருபீஸ் ஆச்சுது. பேங்காக் சிட்டியில் 700லேருந்து 800 ருபீஸில் உங்களுக்கு ஒரு டின்னர் முடிக்க முடிஞ்சுன்னா அது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான் நான் சொல்லுவேன். நம்ம சேனலில் அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது, ஒரு பிடிஎஸ் ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு தாய்லாந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 மாலை வந்து ஒரே நேரத்தில் எப்படி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் பேங்காக் பட்ஜெட், புக்கட் பட்ஜெட், கிராபி பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சர்வீஸ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.